இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா 5 வருஷமா செயல்பட்டு இருக்கு ஒரு ட்ரஸ்டடான பார்ட் டைம் கம்பெனி. இந்த ஸ்பான்சர் ஒரு ஜாப் ரிலேட்டடானது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க. அதாவது உங்க நேமும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இல்லை என்ன படிக்கிறீங்க இது இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க கொடுக்குற ஒர்க்கை பத்தி சொல்லணும்னா பெருசாலாம் இருக்காது, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது தான். ஸோ பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான். அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க நேம் குவாலிஃபிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு அவர் சேனல். சரி, நம்ம சேனலில் பொறுத்த ஓடிட்டு வந்து ஒரு சீரிஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாத லைக் பண்ணிட்டு வீடியோ போகிறாங்க. ஸோ அந்த வெப் சீரிஸ் ஜென்டிஸ் சொல்லிட்டு ஐஎம் டுல்லு 7.6 ரேட்டிங் கொடுத்தாங்க. ஆஸ் ஆர்டிஃபிஷியல் அண்ட் சயின்ஸ் சரி டோட்டலாக 8 எபிசோடு இருக்குது. அந்த 8 எபிசோடும் இப்போ ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம போய் பார்த்துருங்க. ஸோ சீரிஸை பற்றி சொல்லணும்னா சூப்பர் ஹீரோஸ் அண்ட் மெட்டா ஹியூமன்ஸ் ரிலேட்டட் சீரிஸ் அண்ட் மூவிஸ் பார்க்குறவங்க மறக்காம போய் இந்த சீரிஸை பார்த்துருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் பவர் உள்ள கேரக்டர் மட்டும் வச்சு எடுக்கப்பட்ட வெப் சீரிஸ் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாய்ஸ் இதோட ஒரு கண்டினியூஸாகவும் இந்த சீரிஸ் எடுத்துட்டால் கொஞ்சம் ஹைப் அதிகமாகவே இந்த சீரிஸில் ஃபஸ்ட்டு இருந்தது. ஆனால் போக போக கிளைமேக்ஸில் பார்த்த அப்புறம் அந்த ஹைப் அப்படியே குறைஞ்சிருது. ஏன்னா ஆடியன்ஸ் கேட்ட கியூரியாசிட்டி அந்த கிளைமேக்ஸ் சீனில் கொடுத்து கொஞ்சம் முக்கியம் முடிச்சிருப்பாங்க. ஸோ சீரிஸோட ஓவரால் கான்செப்ட் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சீசனில் மரிமரம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை தப்பான குற்றச்சாட்டை வச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. செகண்ட் சீசனில் மரிமரம் எப்படியும் அவனோட ஜெயிலேருந்து தப்பிச்சிருவான். மரிமரம் மட்டும் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி திருப்பி அவங்க ஸ்கூலுக்கே வருவாங்க. ஸோ மரிமரம் தனியாக இருக்க முடியாததுனால அவளும் திருப்பி ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் ஆகிறான். அப்படி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பாய்ஸ் சீசனில் வந்து ஸ்டார்லைட் அவகிட்ட ப்ரொடியூஸான ஒரு ப்ராஜெக்டை பற்றி சொல்லி அவங்க ஸ்கூலில் அதை பற்றி விசாரிக்க சொல்கிறாங்க. ஸோ மரிமரமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ராஜெக்டை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த ஒடிசா ப்ராஜெக்ட் தரதில்ல, அது மரிமரவை பற்றி தான். அதுவும் மரிமரவே தான் ஒடிசா ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஒடிசா ப்ராஜெக்ட்னா என்ன, இது என்ன பண்ணும், இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக போகும்போது அவங்க பிரின்சிபல் ஒரு தனியாக நிற்கிறாரு. பிரின்சிபல் தான் மெயின் வில்லனு. ஸோ இவங்க ஒடிசா ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால மரிமரவும் அவங்களும் அந்த பிரின்சிபல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ இவரை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. போக போக தான் தெரியுது இந்த ஒடிசா ப்ராஜெக்டை கண்டுபிடிச்சாரு இந்த ஸ்கூலோட ஃபாதர் தாமஸ் கொடல்கின்னு. அவர் எதுக்கு அந்த ப்ராஜெக்டை கண்டுபிடிச்சாரு, அதனால் அவருக்கு என்ன யூஸ், இப்போ தாமஸ் கொடல்கின் உயிரோடு இருக்காரா இல்லையா, இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் கான்செப்ட். இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ் தான், பட் கொஞ்சம் ஃபுல்லாக ட்ராமட்டிக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு ஓகே. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ பார்ப்பேன்னா நம்ம சேனல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன். அவங்களே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். You can all level up under the right amount of pressure. Marie, you could be the most powerful suit to ever come out of Godolphin. More powerful than Homelander.